அசல் ரூ 15,625, வட்டி வீதம் ஆண்டுக்கு 16%, வருடம் 6 மாதம், காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் கூட்டு வட்டி கணக்குறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா? இங்க அசல் 15,625 இன்ட்டு வட்டி வீதம் 16%, இது வந்து ஆண்டுக்கு. ஸோ வட்டி வீதம் கணக்கிடுறது பார்த்தோம்னா காலாண்டுக்கு ஒரு முறை. ஸோ ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 4 காலாண்டு இருக்குது. காலாண்டுனா 3 மாசம், எவ்ரி 3 மந்த்ஸ் பார்த்தோம்னா காலாண்டு. அப்ப இந்த 16 4ஆல் வகுத்தோமா 4%. ஸோ வட்டி பார்த்தோம்னா 4% எடுத்துக்கணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? வருடம் 6 மாதம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல மொத்தம் 2 காலாண்டு இருக்குது. ஒரு 3 மாசம் ஒரு காலாண்டு, இன்னொரு 3 மாசம் இன்னொரு காலாண்டு. அப்ப 2 காலாண்டு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த வட்டி வீதத்தை நம்ம பேசிக்கா 100% வச்சுக்கணும். அது கூட இந்த என்ன வட்டி கொடுக்குறாங்களோ அதை ஆட் பண்ணிக்கணும். அப்ப 100 + 4 104%. ஸோ இந்த 104% எப்படி எழுதுவோம்? 104%க்கு வகுத்தல் 100 ரைட் பண்ணுவோம். ஸோ இதுங்க 2 டைம் 104/100 இன்ட்டு 104/100. ஏன்னா இங்க 2 காலாண்டு இருக்கிறதுனால இங்க 2 டைம். ஒரு 3 காலாண்டு இருந்தா 3 டைம், 4 காலாண்டு இருந்தா இது 4 டைம். 4ஆல கேன்சல் பண்ணா 26/25, அதே மாதிரி 26/25. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த 15,625 அப்படிங்கிறது 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25. அதாவது 25 கியூப் தான் இந்த 15,625. ஸோ 2 25க்கு இந்த 2 25 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் பார்த்தோம்னா 25 இன்ட்டு 26 இன்ட்டு 26. இது அப்படியே பெருக்கணுமா 16,900 வரும். ஸோ இது பார்த்தோம்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்தது, அதாவது அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்து. ஸோ அதுல இருந்து இந்த இங்க வந்து வட்டி மட்டும் தான் கேட்கறாங்க. அப்ப இந்த அசல் 15,625 மைனஸ் பண்ணிப்போமா, பேலன்ஸ் பார்த்தோம்னா 1,275. ஸோ இதற்கு கிடைக்கிற, அதாவது 15,625 ரூபாய்க்கு 16% ஆண்டு கூட்டு வட்டியில காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் 6 மாசம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி பார்த்தோம்னா 1,275 ரூபா. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் ரூ 15,625, வட்டி வீதம் ஆண்டுக்கு 16%, வருடம் 9 மாதம், காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டால் இதற்கான கூட்டு வட்டி கணக்கிடுறாங்க. ஸோ இங்க அசல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 15,625 இன்ட்டு இங்க வட்டி வீதம் ஆண்டுக்கு 16%. ஆனா கால்குலேட் பண்றது காலாண்டுக்கு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. காலாண்டுக்கு ஒரு முறைனா இப்போ ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 4 காலாண்டு இருக்குது. காலாண்டு அப்படிங்கிறது எவ்ரி 3 மந்த்ஸ் அப்படிங்கிறது ஒரு காலாண்டு. ஸோ இந்த வட்டி வீதத்தை 4ஆல கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணா 4%. ஸோ இந்த 4% நம்ம பேசிக்கா 100ன்னு வச்சுக்கணும். அது கூட 100 பிளஸ் இந்த 4 ஆட் பண்ணா 104%. ஸோ 104% நம்ம எப்படி எழுதணும்? 104/100க்கு 100. ஸோ இந்த 104/100 104/100 இன்ட்டு 104/100 இன்ட்டு 104/100. ஸோ பாருங்க 9 மாசம், 9 மாசத்துல மொத்தம் 3 காலாண்டா இருக்குது. அதாவது இந்த 9 3 3 பிரிங்க, மொத்தம் 3 காலாண்டு இருக்குது. அதனால 3 டைம் ரைட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் 4ஆல கேன்சல் பண்ணா இங்க 26, இங்க 25. அதே மாதிரி இங்கேயும் 26, இங்க 25. நெக்ஸ்ட் இங்கேயும் 26, இங்கேயும் 25. நெக்ஸ்ட் பாருங்க, 25 இன்ட்டு 25 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 15,625. அதாவது 25 கியூப்ஸ் ஈக்குவல் டு 15,625. ஸோ டைரக்டா இந்த வேல்யூ அப்படி கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 26 இன்ட்டு 26 இன்ட்டு 26. 26 கியூப்ஸ் ஈக்குவல் டு 17,576. ஸோ இது பார்த்தோம்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி பிளஸ் அசல் ரெண்டும் சேர்ந்து. ஸோ அதுல இருந்து இங்க வந்து வட்டி மட்டும் தான் கேட்கறாங்க. அப்போ இந்த 15,625 மைனஸ் பண்ண ஈக்குவல் டு இங்க 17,576ல 15,625 ரூபா போச்சுன்னா 1,951 ரூபா. ஸோ இது கிடைக்கிற கூட்டு வட்டி பார்த்தோம்னா 1,951. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.